நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா பூஜா, வா போலாம். நீங்க போங்க, நான் கொஞ்சம் போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். உங்க அப்பா எந்திரிச்சிருவாரு, உன்னதான் தேடுவாங்க. பாட்டி சத்தம் போடுவாங்கம்மா. வாமா போலாம். ஏ பூஜா, எங்க போற? நீங்க போங்க, நான் பிரியாண்டியை பார்த்துட்டு உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வந்துடணும். சரியா? சரி. பிரியாண்டி. பூஜா குட்டி, மேடம் என்ன இன்னைக்கு காலையில இவ்ளோ சீக்கிரமா சூப்பரா கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டே. முக்கியமான டே? என்ன ஸ்பெஷல்? அது நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு அது வேணும். எது? சந்தனமா? சந்தனம் வீட்ல தான் இருக்கு. உனக்கு சந்தனம் தானே வேணும்? இதையே தரேன். அப்போ உங்களுக்கு? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. பொட்டை உனக்கு எப்படி வச்சு விடுறேன்னு பாக்குறியா? கம். So pretty பூஜா குட்டி. உனக்கு தெரியலையா? நீ பார்க்கணுமா? சரி, பாப்போம் பாப்போம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? யூ ஹாப்பி? நீ எங்களோட அழகான பிரின்சஸ். ஆமா, இந்த பொட்டை வச்சுட்டு நீங்க எங்க போறீங்க? அப்பாவை பார்க்க போறேன். அப்பா என்னையும் என்னோட ஷின்சானையும் பார்க்க வந்திருக்காரு. அப்போ உனக்கு சின்சானோட போட்டோ வேணுமா? வேண்டாம். ஏன்? அப்பா, பிரின்சஸ் பூஜா, அப்புறம் ஷின்சான், நாங்க 3 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்க போறோம். வெரி நைஸ். அப்பா 2 நாள்ல ஊருக்கு போயிடுவாரு இல்லையா? அப்புறம் நான் ஷின்சானை என் கூடயே வச்சுப்பேன். இப்பவும் சின்சான் உன்னோடது தானே? அவன் உனக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நீ வச்சுக்கோ. ஒரு நிமிஷம். ஆமா, என்னோட போட்டோ எதுக்கு? நான் 2 நாள் கழிச்சு எங்கேயும் போக போறது இல்லையே, இங்க தானே இருக்க போறேன். அப்பா பாட்டிக்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? எல்லாரும் மம்மி போன மாதிரியே போயிடுவாங்களாம். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நாம எங்கேயும் போயிட மாட்டோம். நாம எப்பவும் இங்கே தான் இருக்க போறோம். நீயும் சின்சானும் போய் அப்பாவை மீட் பண்ண வேணாம்? நான் போய் சின்சானை குளிப்பாட்டி ஃப்ரெஷ்ஷா சூப்பரா ரெடி பண்ணி வைப்பேனா? நீ அப்பா கிட்ட கூட்டிட்டு போய் இன்ட்ரோ கொடுப்பியா? அப்புறம் நீயும் சின்சானும் அப்பா கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே? ஓகே, யூ கோ கெட் ரெடி. சின்சானை வந்து பார்க்கலாம். பை பை. ஏய், என்னது? கீழ இறங்கு. ஏய், இறங்குன்னு சொல்றேன்ல. என்ன ஜான்சி ராணி, பயமா? யாருக்கு? எனக்கா? அதெல்லாம் கிடையாது. முதல்ல இந்த நாயை கீழ இறங்க சொல்லுங்க. டோன்ட் சே நாய். ஓகே, இந்த டாக் கீழ இறங்க சொல்லுங்க. நோ, சே சின்சான். ஓ, ஆம்பளை நாயா? சாரி, ஆம்பளை சின்சான். இறக்கி விடு ப்ளீஸ். சின்சான், கம் கம் டு மீ. கம் 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 கம். ஆம்பளைங்க கிட்ட இருக்கிற எல்லா புத்தியும் இதுகிட்டயும் இருக்கு. ஓ, அப்ப நீ ஆம்பளைங்கள பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க. என்ன நீ
அப்போ கம்யூனிசம் பேசணும்னா கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினரா இருக்கணும்னு சொல்லுவ போல இருக்கே. ஓ, பையன் கம்யூனிஸ்டோ? நீ யார கேக்குற? புதுசா உன் வாழ்க்கையில எந்த பையன் வந்திருக்கானோ அவனை பத்தி கேக்குற. ஐயோ சேச்சி, எனக்கு தான் ஆம்பளைங்க நல்லா பிடிக்காது. அப்படிதான் இப்ப வரைக்கும் எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ மாறிட்ட வைஷு. சேச்சே, நிஜமா இல்ல. இல்ல வைஷு, நீ பழைய வைஷுவா இல்ல. உன்கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரியுது. எங்க கைய காமி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. பாரு, நீ பழைய வைஷுவா இருந்தா கேட்ட உடனே சட்டுன்னு கைய காமிச்சிருப்ப. இப்படி மறைக்க மாட்ட. இப்ப நீ நிறைய வெக்கப்படுற. அது மட்டும் இல்லாம எப்பவும் எதையும் மறைக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷன். இல்லையே, நான் எப்போ மாதிரி தானே இருக்கேன். இதே நீ பழைய மாதிரி சொல்லலையே. ஏன் இப்படி ஒரு கலர்ல நெயில் பாலிஷ் அடிச்சு வச்சிருக்க? பழைய வைஷுக்கு நகம் வளர்க்கறதே பிடிக்காது. சோ இது யாரையோ இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, இல்லனா உன் மேல இம்ப்ரெஸ் ஆன யாரோ ஒருத்தர் உனக்காக சூஸ் பண்ணி கொடுத்தது. ஐயோ சேச்சி, அப்படி யாரும் என்னோட லைஃப்லயே இல்ல. அப்படியே யாராச்சும் ஒரு பையன் இருந்தா அவன் தான் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நான் அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. யாரு யாருக்கு சாக்ரிஃபைஸ் பண்றா? அந்த பையன் தான் எனக்கு. ஹே வைஷு, நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஐயோ அம்மே, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல 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 இல்ல, நீ ஏதோ பையன்னு പറഞ്ഞിയേ. சாக்ரிஃபைஸ்னு வேற പറഞ്ഞ. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்களும் எதையும் கற்பனை பண்ணிக்காதீங்க. எனக்கு பயங்கரமா பசிக்குது. நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிறேன். போய் டிஃபன் பண்ணுங்க. வைஷாலி எஸ்கேப். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனூப், அந்த பிரசன்டேஷன் ரெடியா இருக்கா? லுக் ஹியர் அனூப், அந்த பிரசன்டேஷன் ரெடி இல்லைன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. I need that presentation to be ready by tomorrow. புரியுதா? Definitely possible இல்ல. See, past 3 years நான் உங்க கம்பெனி கூட தான் டீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட terms and conditions ஏற்கனவே சொல்லிருக்கேன். I will not. I cannot. நான் சொல்றது கேக்குறதா இருந்தா கேட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அர்ஜுன், போனை கட் பண்ணு. அம்மா, இம்பார்ட்டன்ட் கால்மா. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனிமே நீங்க. அர்ஜுன், இப்ப போன் ஆஃப் பண்றியா இல்லையா? நான் திருப்பி கூப்பிடுறேன். டிஃபன் சாப்பிடும்போது அப்படி என்னடா போன் வேண்டி இருக்கு? அம்மா, என் பிசினஸ் அப்படிதான். இது வியாபாரம் பாக்குற கம்பெனி கிடையாது, வீடு. இங்க வந்துட்டா வீட்டு நினைப்போ வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி தான் கவலைப்படணும். அம்மா, இது வழக்கமான சினிமால வர டைலாக்மா. பிசினஸ்ல அப்படியெல்லாம் பண்ண முடியாது. இந்த டயலாக் எல்லாம் நீ விடாத. பாவண்டா பூஜா, இத்தனை நாள் இவ உன்னை விட்டு இருந்திருக்கால. இன்னைக்கு நீதான் இவளுக்கு சாப்பாடு ஊட்டுற. ஊட்டி விடுறதுக்கு ஆள் வேணும்னு இன்னொரு வேலைக்காரியை வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு என்ன பேச்சு இது? பெத்த பிள்ளைக்கு ஊட்டி விடாம அப்படி எதுக்குடா நீ சம்பாதிக்கிற? வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்கவா? அம்மா பேசாத. நீ எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா, நான் சொல்றேன், நீ தான் இன்னைக்கு அவளுக்கு ஊட்டி விடணும். இவ உன் பொண்ணு தானே, அவளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? அதெல்லாம் சரிம்மா, ஆனா வேலையும் முக்கியம் தானே. அப்ப இவ உனக்கு முக்கியம் இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, போனு போனு போனு. நல்லா இருக்குடா உன் லட்சணம். அம்மா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்குள்ள நிறைய வேலை இருக்கு, நான் போய் பார்க்கணும். உன் பொண்ணுக்கு ஊட்டுறதும் ஊட்டாதும் உன் சௌகரியம்.
பூஜா, நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா? இந்த சாப்பிடு. வேணாம். வேணாம். இத பாரு பூஜா, தட்டுல இருக்கிறத சாப்பிடணும், சரியா? இத பாரு பூஜா, நீ பெரிய பொண்ணாயிட்ட. இனிமே நீ எதை சாப்பிடணும். எனக்கு ஆபீஸுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்பா, என் ஃப்ரெண்டை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவா? ஃப்ரெண்டா? ஆமா, கியூட்டா ஹேண்ட்ஸமா சின்சான்னு பேரு. நீ பாக்கறியா? எனக்கு டைம் ஆச்சு பூஜா. பா ப்ளீஸ் பா, 2 minutes பா. ஹே ஜாலி. ஆன்ட்டி, பூஜா குட்டி, ஷின்சான் எங்க? இங்க சாரு இப்பதான் குளிச்சு முடிச்சாரு. சரி, குளிருக்கு இதமா இருக்கட்டுமேனு இந்த டவலை வச்சு போத்தி விட்டுருந்தேன். ஏன் நிக்கிற? வா வா வா, உட்காரு. ஷின்சானை இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே மாத்தி கொடுங்க. காமிங்க. இது மாதிரி வேணுமா? சரி, ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம கோட் போட்டு விடலாமா? காமி. சின்சான் எப்படி இருக்கான்? சூப்பரா இருக்கா. ஆண்டி, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரவா? போயிட்டு வா. வாவ், சின்சான் செம்மையா இருக்கான். கோட்டு ஷர்ட், வாவ், சான்ஸே இல்ல. பை தி வே, யார் இந்த குழந்தை? யார கேக்குற? பூஜாவையா? அவ இருத்து விட்டு குழந்தை. இன்ஃபேக்ட் இந்த சின்சான் கூட அவளோடது தான். ஓ, ஆனா இது எப்ப பார்த்தாலும் இங்கே தானே இருக்கு. அது வேற கதை, நான் அப்புறமா சொல்றேன். சரி, இந்த குட்டிக்கே இந்த அலங்காரம்? பூஜா அவ அப்பா கிட்ட இவனை இன்ட்ரோ பண்ண போறா, அதுக்குதான். பெர்ஃப்யூம். ஓ மை காட், இதெல்லாம் உங்களுக்கே டூ மச்சா தெரியல? சேச்சி, அநேகமா நீங்க அவரை இம்ப்ரெஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி அவருக்கு பிடிச்சிட்டா போதும், எல்லாமே செட் ஆயிடும், ப்ராப்ளமும் தீந்துரும். போட்டோல இருக்கிற மாதிரி ஹேண்ட்ஸமா இருந்தா போதும். நேருக்கு நேர் சந்திச்சா ஹேண்ட்ஸமா இல்லைன்னு தெரிஞ்சிட போகுது. எனக்கு இந்த லுக் அண்ட் ஸ்டைல் ஓகேன்னு தான் தோணுது. ரிலாக்ஸ் சேச்சி, ரிலாக்ஸ். யாராலையும் உங்களை பீட் பண்ண முடியாது, என்ன நம்பு. நீ தான் பெஸ்ட். நீங்க தான் எல்லாரையும் விட தி பெஸ்ட். நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, இந்த மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடியும். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஐயோ தெய்வமே, இதெல்லாம் நல்லபடியா முடியணும். என்ன குருவாயிரப்பா, எப்படியாவது இது முடிச்சு கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். ஜெய், பிரசன்டேஷன் எல்லாமே செக் பண்ணிட்டேன். கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் ரீவர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, I'll do it. ஏய், நீ ஒன்றும் பிஸியா இல்லையே? அர்ஜுன் ஊர்ல இருந்து வந்திருக்கான். அவங்கிட்ட எல்லா பொண்ணோட போட்டோவையும் காட்டி இன்னைக்கு நான் ஓகே வாங்கிடுவேன். என்னடி அமைதியா இருக்க? கால் தி பெஸ்ட்னு சொல்லு. என்னது ஆல் தி பெஸ்டா? ஆமா, நானும் அதைத்தான் சொன்னேன். சரி, ஓகே, வைக்கிறேன். அம்மா, முக்கியமான ஆபீஸ் வேலைமா இது. அதை விட முக்கியமான வேலை. அம்மா, ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் லைன்ல காத்துட்டு இருக்காங்கம்மா. அவனுங்க கடக்குறானுங்க கேன பயலுங்க. உன்னை கட்டிக்கு எத்தனை பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாளுங்க பாரு. இதுல 16 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த தடவை நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் அந்த பொண்ணை பத்தி ஃபுல் டீடைல் விசாரிச்சு அப்புறம் தான் ஓகே சொல்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். நீங்க என்னதான் சிபிஐ வச்சு விசாரிச்சாலும் அது நடக்க போறது இல்ல. பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். என்னாச்சுடா உனக்கு? ஏன் இப்படி மாறி போயிட்ட? இந்த பாரு அர்ஜுன், சின்ன வயசுல நீ எப்படி இருப்ப? எந்த நேரமும் ஜோக் அடிச்சுக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு உன்னை சுத்தி எப்பவும் பசங்களும் பொண்ணுங்களுமா இருப்பாங்களே. ஏன்டா இப்படி ஆளே ரோட்டெல்லாம் மாறிட்ட? அர்ஜுன், தலையில எந்த போதை வேணா இருக்கலாம், பண போதை மட்டும் ஏறவே கூடாது. மத்த போதையெல்லாம் சாயந்தரம் குடிச்சா காலையில இறங்கிடும். பண போதை மட்டும் மண்டையில ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான். ராத்திரியும் பகலும் பார்க்காம இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறியே, எதுக்குடா? எங்களுக்கா? உன் பொண்ணுக்கா இல்ல உனக்கா? உன் பொண்ணுக்குன்னு சொன்னா நீ பொய் சொல்றேன்னு அர்த்தம். அவளுக்கு உன் காசு தேவையில்லை. நீ அன்பா 4 வார்த்தை பேசணும், சோறு ஊட்டணும், பாசமா இருக்கணும், அவ்வளவுதான்டா. எங்களுக்குன்னு சொல்லாத. ஏன்னா உங்க அப்பா பட்டாளத்து காசு எனக்கு போதும். நீ சம்பாதிக்கிறது உனக்கு தாப்பா வேணும். நீ நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருக்கிறதுனா 4 செவுத்துக்குள்ள இருக்கிறது கிடையாது. வெறும் செங்கலும் சுண்ணாம்புமா இருக்கிற வீடு கல்லறை தான்ப்பா. அதுக்குள்ள ரத்தமும் சதையுமா மனுஷங்க இருக்கணும், அவங்க சந்தோஷமா வாழணும். அப்பதான்ப்பா அது வீடு. அர்ஜுன், நீ கல்யாணம் பண்ணா இந்த வீட்டுல குத்து விளக்கேத்த மருமக வருவா. அவ உனக்கு பொண்டாட்டியா இருப்பா, பூஜாவுக்கு அம்மாவா இருப்பா. இந்த வீடும் நிறைவா இருக்கும். நீ காலையில எந்திரிச்ச உடனே அவ உனக்கு பேடு காஃபி போட்டு கொடுப்பா. சாயந்தரம் நீ அவளுக்கு ஜூஸ் போட்டு கொடுப்ப. இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அன்பா இருக்கிறதுக்கு பேர் தான்டா குடும்பம். எனக்கு அன்பும் வேணாம், குடும்பமும் வேணாம். நான் இப்படிதான் இருக்க போறேன். தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டேய், பூஜாவை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா, உங்களுக்கு அப்படிப்பட்ட கவலை இருந்துச்சுன்னா பூஜாக்காக அம்மா தேடுங்க, எனக்காக வைஃப் தேடாதீங்க. அர்ஜுன், இதுக்கு மேல இது சம்பந்தமா எதுவுமே பேசாதீங்க.